வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க இப்ப தான் எங்களுடைய காணொளிய முதல் தடவையா பார்க்குற நீங்களா இருந்தா, சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்க. மிகவும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். நான் அன்றைக்கு ரொட்டி செய்ய போறேன். சுவையான, சாஃப்ட்டான ரொட்டி தான் செய்ய போறேன். அந்த ரொட்டிக்கு தேவையானதெல்லாம் நான் சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க சேர்த்துருக்கிறேன். வந்து 2 சுண்டு நான் எடுத்திருக்கிறேன். மைதா நல்லா சாஃப்டாக இருக்கும். மைதா மாவில் ரொட்டி சுட்டா நல்லா இருக்கும். மாவு அது கூட உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். பிறகு க்ரீன் ஆனியன் வெங்காயத்தால் சேர்த்துருக்கிறேன். கேரட், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நாங்கள் கலந்து விடுவோம். கொஞ்சம் மாவோடு சேர்த்து இதெல்லாம் கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் முட்டை சேர்க்குறேன். 2-3 முட்டை, ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இந்த மாவோட நல்லா கொஞ்சம் நாங்கள் கலக்க வேணும். அப்போ தான் அதோட எல்லாம் சேரும், உப்பெல்லாம் சேரும். எண்ணெய் கொஞ்சம் விட்டு பிணையணும். அப்போ தான் ரொட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை போட்டுக்க அப்படியே ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு பிறகு தண்ணி ஒரு 1/2 கப் தண்ணி, சுடு தண்ணி, லேசான சுடு தண்ணி விட்டு தான் இந்த மாவை நான் பிணைஞ்சு எடுக்கிறேன். பாருங்கள் நல்லா பதமாக ரொட்டி சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாவை பிணைஞ்சு எடுக்க வேணும். கையில் ஒட்டுப்பட்ட லேசாக கொஞ்சம் எண்ணெய் தடவி கொண்டு அந்த மாவை நாங்கள் நல்லா பிணைஞ்சு எடுக்க வேணும். பிசைஞ்சு நல்லா இருக்கும் இந்த ரொட்டி. இதுக்கு கறியே தேவையில்லை, சும்மாவே சாப்பிடலாம். பாருங்கள் நல்லா நான் இந்த மாவை பிணைஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு ரொட்டி அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை நாங்கள் உருண்டையாக நாங்கள் தேவைக்கு ஏற்ற அளவு உருண்டை நாங்கள் பிடிச்சு எடுப்போம். பாருங்க நல்ல மாவு சாஃப்டாக இருக்குது. பாருங்க உருண்டையை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த உருண்டையை நாங்கள் இனி தட்டி தட்டி போட்டு பொரிச்சு சுட்டெடுக்க வேண்டியதுதான். ஒரு அளவான சின்ன ரொட்டி தான், பெரிய ரொட்டி சுடையில் சின்ன ரொட்டி தான். இந்த ரொட்டி சாப்பிட்றதுக்கு நான் சீனி சம்பல் செய்திருக்கிறேன். சும்மா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரொட்டிக்கு சீனி சம்பல் வேறு லெவலாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை இப்படி ரொட்டி சுட்டு சீனி சம்பலோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி. சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரொட்டி. இந்த ரொட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய காணொலியை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பார்த்தா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். உறவுகளே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ரொட்டி எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இனி வந்து பரிமாற வேண்டியதுதான், சாப்பிட வேண்டியதுதான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். முட்டையெல்லாம் சேர்த்துருக்கிறபடியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை செய்து கொடுத்து பாருங்கள், செய்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த மாதிரி டேஸ்ட்டும் சுவையும் அதிகம்.